மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியும் மனோகரும் பேசிகிட்டு இருக்காங்க. பெரியம்மா வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களுக்கு எப்படி இந்த விஷயத்த நம்ம சொல்லி புரிய வைப்போம்னு தெரியல, எனக்கு ஒரே பதட்டமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது, அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னு தெரியல, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து மனோகர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் யார் என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூரணி தான். அன்னபூரணி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற டவுட்டை வந்து இவங்க மொத்தமாக வந்து சொல்லவும் அன்னபூர்ணிக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு, கண்டிப்பாக இவ யாரோ ஒருத்தி தான் அப்படின்ட்டு. மல்லியும் மனோகரும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இங்கே அதாவது கதிரேசனும் ரேணுகாவும் இங்கே வந்து வீட்டில் தங்கியிருக்காங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இவங்க வந்து ரேணுகா வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் முதற்கொண்டு அவங்க யாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கேட்டால் வந்து சமாளிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே இவ்வளோ நாள் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து அன்னபூர்ணிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அன்னபூர்ணி வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த உடனே விஜய் கிட்ட சொல்லி அவளை விட்டே வெளியே அனுப்பணும், அவள் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து விஜய்க்கு இதை சொன்னால் மட்டும் விஜய் வந்து கண்டிப்பாக நம்ப போகிறது கிடையாது. எப்படி சொல்கிறது, ரேணுகாவாக போய் வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. அவள் ஏதாவது பண்ணால் மட்டும்தான் விஜயும் கதிரேசனும் நம்ப போகிறாங்க. ஆனால் வந்து அன்னபூர்ணி வந்து மல்லியை மிரட்டுறதுக்காக தான் அப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னபூர்ணி கண்டிப்பாக விஜய் கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. எப்படியாச்சும் ஆதாரத்தை தேடணும், அவள் வந்து ரேணுகா இல்லை, அவள் வேறு யாரோ ஒருத்தியா அப்படின்றத ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டு மட்டும்தான் ஆதாரத்தோட மட்டும்தான் அன்னபூர்ணி வந்து பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யாரும் சொல்கிறத நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து விஜயை வந்து எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போய் வந்த விபூதியை கொடுக்கறதுக்காக தான் கூட்டிகிட்டு இருக்காங்க. அதை வந்து எப்படியோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. நாங்கள் இதை கொடுக்கறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் ஹைலைட்டே. இப்போ வந்து அன்னபூர்ணி வந்து பால் கலக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகாவுக்கு தான். ஆனால் வந்து அவளை மிரட்டி எப்படியாவது அவள் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக பாலில் ஏதோ கலந்த மாதிரி கலந்துட்டு பாலை எடுத்துகிட்டு போயிட்டு ரேணுகா கிட்ட கொடுக்குறாங்க. ரேணுகாவும் அதை இல்லை நான் மல்லி கொடுத்தா தான் குடிப்பேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து அன்னபூர்ணி விடலை, மல்லி தான் கொடுத்து விட்டா நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க வைக்கிறாங்க. குடித்ததுமே அவங்களுக்கு தொண்டை கட்டுற மாதிரியான ஒரு இது வருது, இருமல் வருது. அதுக்கு வந்து அன்னபூர்ணி ஒன்று சொல்கிறாங்க, ஏன்னா தொண்டை கட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. ரேணுகா ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டையை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு விஷம் கலந்த பால் அப்படி தான் இருக்கும், நீ இப்போ கூடிய சீக்கிரத்தில் செத்துருவ, நீ இப்போ நீ யாருன்ற உண்மையை சொல்லலைன்னா நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போவேன், இல்லைனா நீ இப்படியே சாவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அன்னபூர்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறது. எது ஒன்றையும் இழுத்து போடவும் இல்லை, யோசிச்சுட்டும் இல்லை. இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டாங்க. பார்த்தி அங்கே நிற்கிறாங்க அன்னபூர்ணி. இப்போ வந்து ரேணுகா வந்து இல்லை நான் ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இதை வந்து மனோகர் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அந்த வீடியோவில் வந்து அவர் ரேணுகா இல்லை அப்படின்றது மட்டும்தான் கத்துறாங்க. ஆனால் இந்த வீடியோ வந்து உதவுமா, இவங்க சொல்கிற விஷயத்த எல்லாரும் நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து இந்த சுடரும் வந்து ரொம்ப பக்காவான கேடியாக இருக்கா. எப்படி இவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி பேசினாலும் மாற்றி பேசுகிறோம். அப்படி ஒரு ஆள் அது கண்டிப்பாக மாற்றி பேசுகிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. அன்னபூரணி வந்து இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு பிளானை பண்ணி அவங்க நேர்லேயே கையும் காலமாக மாட்டுற மாதிரி தான் மாட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ உதவுதா இல்லை இதை எல்லாரும் நம்புகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.